இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்லயே வச்சு முடிச்சிருவீங்க, வீக்கெண்ட் டாஸ்க் வந்து ஸ்கூல் டாஸ்க்லயே முடிச்சிருவீங்க. இந்த வாரம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் டாஸ்க் கிடையாது, நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிறது சரி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் எங்கடா நாமினேஷன் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தலைவன் வந்து பின் டாப்ல எப்படின்னா ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த டாஸ்க்கை பண்ணுங்க, எதா இருந்தாலும் ட்ரைனிங் எடுத்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த ஒரு கஷ்டம் ஓகேங்களா, அது மிகப்பெரிய கஷ்டமான டாஸ்க் தான். இருந்தாலும் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து நாங்க டீம் ஒர்க்கா ஒன்று பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் விளையாட வச்சுங்க பேரு வேற மாறா. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார்ட்ட வந்துட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, என்ன டாஸ்க் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அவங்க வந்துட்டு ஒரு டீம் ஒர்க் வச்சு எப்படி கத்துக் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இவர் வந்து சார் டீம் ஒர்க் எப்படி கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதான் இந்த டாஸ்க் ஓகேங்களா. அந்த ஒரு பந்தை வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், எப்படின்னா செடி கூண்டு இருக்குங்களா அது மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க, மொத்தம் 5 பேர். அதுல அந்த ஒரு பந்து என்ன பண்ணும், கீழே பந்து இருக்கும், அந்த பந்தை வந்து நவுத்தி அப்படியே ஸ்டிக் வச்சு 5 பேர் நவுத்தி மேல கொண்டு வந்துடும். கீழே வந்துருச்சுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி இருக்கும் அந்த வருது. அந்த இதுல அந்த இதை ஸ்டிக் விட்டு கொண்டு வரணும் ஓகேங்களா. இதான் வந்து டீம் ஒர்க்ல வந்து கொடுத்துருந்த டாஸ்க். என்னடா நாமினேஷன் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணாலே டாஸ்க் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான் டாஸ்க். இதே தான் மறுபடியும் ரிப்பீட்டடா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கண்டி டாஸ்க். இது யாரு வெளில போறாங்க அப்படிங்கிறது, யாரு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது வந்து நான் அந்த வீடியோல சொல்றேன். லாஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னா நம்ம டீமா இருந்துலாம் இவங்க போகணும் அவங்க போகலாம் சொல்ல, இது டிசைட் பண்றது முழுக்க யாருன்னா சிவகுமார். அவர் தானே அந்த டீம் ஒர்க் வந்து சொல்லி கொடுத்திருந்தாரு. டீம் ஒர்க் வந்து எல்லாம் எப்படி பண்ணாங்க, டீம் ஒர்க் எல்லாம் வந்து எப்படி சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பிக் பாஸ். எல்லாம் சூப்பரா பண்ணாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல நீங்க இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காண்டி டாஸ்க் இப்போ நடக்க போகுது. இதுல வந்து சிவகுமார் நீங்க தான் வந்துட்டு யார் வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அந்த 5 பேர் யாருன்னா நம்ம பாய்ஸ்ல 5 பேர், கேர்ள்ஸ்ல 5 பேர் நீங்க தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்றாங்க. கேர்ள்ஸ்ல பாத்தீங்கன்னா ராயன் அண்ட் சௌந்தர்யா, பவித்ரா அண்ட் சாச்சனா அண்ட் நம்ம ரியா, இவங்க எல்லாருமே வந்துட்டு பாய்ஸ் டீம்ல. அண்ட் கேர்ள்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம தீபக், ராணவ், விஜய், விஷால், முத்து, சத்யா, இவங்க எல்லாருமே பாய்ஸ் டீம் ஓகேங்களா. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல விளையாட போற இவங்க 2 பேருமே ஒவ்வொரு டீம் ஓகேங்களா. இதே டாஸ்க் தான் ரிப்பீட்டடா நடக்க போகுது. பசர் டு பசர் டாஸ்க் இந்த ஒரு டைமிங்குள்ள வந்துட்டு எடுத்துட்டா வந்துட்டு வின் பண்ணுங்கிறத நாமினேஷன் ஃப்ரீ பாஸோட ஃபர்ஸ்ட் டாஸ்கோட வின்னிங் சான்ஸ் இவங்களுக்கு தான் அப்படிங்கிறது போயிடும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அந்த ஒரு கூண்ல வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் இங்கிட்டும் சரி, கேர்ள்ஸ் டீம் சரி, பாய்ஸ் டீம் சரி, நிறைய பேர் அந்த ஒரு 70% அந்த 50% அந்த இதுலயே கீழே விழுவுது. இவங்களால வந்துட்டு அங்க மேலே கொண்டு போக முடியல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு எல்லாம் கால் வலி எடுத்து நொந்துட்டாங்க, இதெல்லாம் பண்ணவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மழையே வந்துருச்சு. சொல்ல போனா இவங்க பண்ற டாஸ்க்கு எல்லாம் மழையே வந்துருச்சு. இவங்க வந்துட்டு அவ்வளவு தூரம் வந்து அங்க போய் ட்ரைனிங் எடுத்து கொடுத்து மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து இவங்க பண்ற கேவலமானதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு மக்களே. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்துட்டு அங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு அந்த கேம் விளையாண்டுருக்காங்க. அந்த கேம் வந்து அவ்வளவு தூரம் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ட்ரைனிங் கொடுத்ததை மறுபடியும் வந்துட்டு இங்க பண்றதுக்கு அவங்களால முடியல ஓகேங்களா. இவனுங்க என்ன இந்த கஷ்டத்துல வந்துட்டு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. மக்கள்லாம் வந்துட்டு அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்து பிக் பாஸே யோசிக்கிறாரு, என்னடா இவனுக்கு வந்துட்டு எடுக்கவே மாட்டாங்க, இவங்களுக்கு நானும் பஸ்ஸர் அனுப்பலாம் அடிக்கலாம்னு பாக்குறேன், அடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸே நினைச்சிட்டாப்ல. நான் அப்பயே யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வந்து ரொம்ப நேரமா ஆயிடுச்சு, ரொம்ப நேரமா யாருமே இல்லை, யாராச்சும் ஒரு ஆள் வெளியில போட்டாவே டக்குன்னு பஸ்ஸர் அடிச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் அதே மாதிரிதான் கண்டிப்பா அதே மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் இவங்க 2 டீம்லயுமே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இங்கிட்ட வந்துட்டு கேர்ள்ஸ் டீம்ல லீட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயன், இங்கிட்ட வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் லீட் பண்ணது முத்துமார் ஓகேங்களா. லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முத்துமார் சொன்னது வந்து அதிகமா கேட்கல. ராணுவ வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தாப்ல. மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, அவர் கரெக்டா தான் பண்ணாங்க. ஆனா வந்து அதை மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. யாரும் விஜய், விஷால், சத்யா அண்ட் தீபக் இவங்க எல்லாருமே அப்படியே ஒதுக்குற மாதிரி மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. இதனாலதான் மேபி வந்துட்டு அங்க லாஸ்டா 9 அந்த மாதிரி வந்துட்டு சண்டை வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு லாஸ்ட்ல சண்டை வரும், அந்த சண்டைக்கான காரணமே இதான், இந்த டாஸ்க்ல தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருடா எடுத்துட்டு போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க. இந்த டாஸ்க் வந்து பயங்கரமான ஒரு வின்னிங் சேலஞ்சா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 2 டீமாலே முடியல. அப்புறம் லாஸ்டா பினிஷிங்ல வந்துட்டு நம்ம பவித்ரா வந்துட்டு ஒரு ட்ரிகர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அழகா அந்த ஒரு குச்சை இப்படி வச்சு அழகா அப்படி தூக்கி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வெளியில அந்த பந்தை கொண்டு வந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டாஸ்க் வந்துட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு தான் கிடைக்க போகுது ஃபைனலா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்திருக்கு. யாருக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. நாளைக்கு வந்துட்டு மேபி வந்து கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.